இன்றைக்கி நம்ம சமையலில் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். சாக்லேட் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த பாத்திரம் பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து மேலே வச்சிடலாம். டெய்ரி மில்க் சாக்லேட்டை நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா உருகி நல்லா மெல்ட் ஆகிட்டு வரட்டும். இதை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தண்ணி மேலே கொட்டிக்காமல் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நீங்கள் காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை பாலும் சேர்த்துக்கலாம். எது இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியன் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பாருங்க நல்லா சாக்லேட்டும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடுங்க. 2 பேக்கெட் போர்பன் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். அதை 2ஆ உடைச்சி இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பிஸ்கெட் பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பாலும் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. நல்லா மணமாக இருக்கிறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். நம்ம இதில் முட்டை எதுவும் சேர்க்காததுனால எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் பவுடர். இப்போ திரும்பவும் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் சாக்லேட் பேஸ்ட். எடுக்கும் போதே ஸ்பூனை விட்டு கீழே விழணும். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்ச சாக்லேட் எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த சாக்லேட் எடுங்க. அப்போ தான் உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக பிடிச்சிட்டு அப்புறம் அந்த சாக்லேட் பவுடரில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இப்போ ஒரு 12 பிடிச்சி வைக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள். இப்போ நம்ம அப்பம் தவால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக பரவுற மாதிரி எண்ணெயை நல்லா கையால் சேர்த்துருங்க. பரவி விட்டுருங்க. இப்போ அந்த பிஸ்கெட் மிக்சர் எடுத்து சேர்த்துடலாம். பிஸ்கெட் மிக்சரை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே சாக்லேட் பால்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மிக்சர் வச்சு ஃபில் பண்ண போகிறோம்.
அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சாக்லேட் பால்ஸை உள்ளே வச்சிடலாம். வச்சு ரொம்ப அழுத்த வேணாம், லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க, அதுவே போதும். இல்லைனா அது உருகி கீழே அடிப்பக்கமாக வந்துடும். உங்களுக்கு அப்புறம் அந்த அப்பம் ஷேப் கிடைக்காது. இப்போ வச்சுட்டு திரும்ப மேலே அந்த பிஸ்கெட் மிக்சரை சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி இது நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க, அப்பதான் அது நல்லா செட்டில் ஆகும். பாருங்க, நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்ல வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வச்சுக்கணும். தட்டு போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் கண்டிப்பா ஸ்டவ். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா வந்திருக்கு அப்பம். பாருங்க இவ்வளோ அருமையா சாக்லேட் அப்பம் வந்திருக்குன்னு. சூப்பரான சாக்லேட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.